முத்துவோட ஃப்ரெண்ட் செல்வம் அவங்களோட மச்சானோட சேர்ந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக டூ வீலரில் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு வர்ற அவங்கள தடுத்து நிறுத்தின அருணும் அவங்கள கீழே இறங்க சொல்ல. ஆனால் அருணை பார்த்த உடனே முத்துவோட ஃப்ரெண்டும் நான் முத்துவோட ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு உரிமையாக பேச, இது கொஞ்சம் கூட பிடிக்காத அருணும் என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரி இந்த பிரச்சனையை இப்படியே தீர்ப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை அருணுக்கு லைட்டாக நகத்தை பார்க்க, ஆனால் அருணும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தன்னோட வஞ்சகத்தை அவங்க மேலே காட்ட ஆரம்பிச்சு அவங்கள பல்லார்னு ஒரு அறை விட்டு அசிங்கப்படுத்தி அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுற. இதை செல்வம் ரொம்பவே சோகத்தோடு அவங்களோட நண்பர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் முத்து அந்த பக்கம் வரதை பார்த்த அவங்களோட ஃப்ரெண்டுமே முத்துக்கிட்ட சொல்லி அவனை என்ன பண்ணுறான் பாருங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க. ஆனால் செல்வமும் வேண்டாம் வேண்டாம் இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லியும் அவங்களோட நண்பர்கள் அதை கேட்காம முத்துக்கிட்ட அருண் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு கொடுக்க. இதை கேட்டுட்டு முத்துவும் அவன் ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சீதாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் முன்னாடியே வீட்டுக்கு போன அருணும் கண்டிப்பாக இந்த விஷயம் முத்து மூலயமா சீதாவுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நினச்சி பார்த்துட்டு தான் ஏதோ நல்லவங்க மாதிரி சீதா முன்னாடி காட்டிக்கணுன்றதுக்காக முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மறுபடியுமே தேவையே இல்லாமல் என்கிட்ட பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சோகமாக சொல்ல. இதை கேட்ட சீதாவும் இங்கே பாருங்க, அவங்க இதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ணாலும் அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்க, என்னை பற்றி யோசிக்கவே வேண்டான்னு ஒரு ஃப்ரீடத்தை எடுத்து அருண் கையில் கொடுக்க. இதை கேட்டுட்டு அருணும் செம்ம ஹாப்பியா முத்துவை இதுக்கப்புறமா ஃப்ரீயா பழி வாங்கலான்னு நினைக்க. ஆனா இந்த மாதிரி அருணோட சதிகள் எதுவுமே தெரியாத முத்துவும் சீதா கிட்ட உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்கள நேரடியா பாக்குறதுக்காக போறாங்க. சீதா கூடிய சீக்கிரம் அருணோட இந்த ரெட்டை வேடத்தை தெரிஞ்சுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ அருணோட கேரக்டர் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.